திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனே செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே அருள்மிகு கமலவனார் சங்கம் சென்னை ஐசிஎம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியில நாம் தொடர்ந்து திருச்சதகத்திலே 2ஆம் பகுதியில் பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசக பெருமான் தாம் பெற்ற இறை அனுபவத்தை தமக்கு இறைவர் அருளி செய்த அந்த பெருங்கருணையை, அதனால் தாம் பெற்ற பயனை இந்த உலகெல்லாம் அறிந்து கொண்டு இந்த உலகத்து உயிர்களும் சிவபெருமானுடைய பேரருள் திறத்தை பெற்று துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கருதுகின்றார். திருவாசகம் என்பது சிவபெருமானுடைய அனுபவத்தை தருவதற்கு சாதனமாக விளங்குவது, சிவானுபவம் பெறுவதற்கு அது சாதனமாக அது விளங்குகிறது. இது அருளாளர்கள் எல்லாருமே அதனை அனுபவித்து பார்த்து நமக்கு சொன்ன செய்தி. மணிவாசக பெருமான் உயர்ந்த அரச பதவியில, அரசாங்க பதவியிலே இருந்தவர். அவர் இருந்த அந்த முதலமைச்சர் பதவியில தன்னுடைய பதவிக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டும். அவருடைய ஒரு அரசாங்க பதவி ரொம்ப பொறுப்பு வாய்ந்ததும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுமாக விளங்குகிற பதவி. அந்த பதவியில் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது அதிலே கவனக்குறைவாகவோ அல்லது வேறு சிறந்த முறையிலே இல்லாமல் இருந்தாலும் அரசனுக்கு அது பெரிய
ஒரு இடையூறாகி போகும். அரசன் என்பவன் முதலமைச்சருடைய ஆலோசனை, முதலமைச்சருடைய நெறிப்படுத்துதல், முதலமைச்சர் சொல்லுகின்ற உத்திகள், அறிவுரைகள் எல்லாவற்றையும் ரொம்ப முக்கியம் இல்லையா? பாண்டிய மன்னனுக்கு நம்ம பெருமான் கிட்ட ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் கிடையாது. அவரை உரிய முறையிலே கௌரவித்து பாராட்டி எல்லாம் செய்திருக்கிறான் பாண்டிய மன்னன். பட்டங்கள் வழங்கி இருக்கிறான் அவருடைய சிறப்பான அந்த தன்மையில். ஆனால் ஒரு அந்த உத்தியோக நிமித்தமாக சென்ற அந்த ஒரு விஷயத்திலே தான் அரசு தந்த பணியிலிருந்து சற்று விலகி போயிருக்கிறார். அரசனுடைய பணியை ஏற்று வந்தவர் அந்த பணி நிறைவேறுவதற்கான வழியில் செல்லாமல் மாறி சென்றிருக்கிறார். அப்ப அவருடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே புறத்தே அவர் அரச கடமைகளை மற்றவற்றையும் செய்திருந்தாலும் கூட நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் தாமரை இலை தண்ணீர் போலவே இருந்திருக்கிறார். அதில் எல்லாமே தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதில் அவருக்கு செயல்பாடுகளாக இருந்ததே தவிர அகப்பாடுகளாக அவை அமையவில்லை. அகத்திலே அவருக்கு எந்த ஒட்டுதலும் இல்லை, சிவத்தின் மட்டும்தான் ஒட்டுதல், சிவத்துக்கிட்ட மட்டும்தான் ஒட்டுதல். அப்படி சிவத்துக்கிட்ட மட்டுமே ஒட்டுதல் செய்திருக்கிற அவரு அரசு பணி நிமித்தமாக குதிரை வாங்க போகிறவருக்கு அவரு எதிர்பாராத அழைப்பு வருகிறது. அவரு இத்தனை நாள் எதற்கு காத்திருந்தாரோ அகத்திலே அது கிட்டுகிறது என்ற உடனே புறத்தை உதறிவிட்டார். உடனே புறத்தை உதறிவிட்டார். நான் அரசாங்க பணம் என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து சென்னையிலிருந்து டெல்லியில் கொண்டு போய் இதை கட்டிடுங்க, கேஷாக தான் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது, கேஷ் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறேன், ட்ரெயினில் ஏறி இருக்கேன், உட்காந்துருக்கேன். அந்த அந்த கண் எங்கே இருக்கும்? அந்த பொட்டி மேலேயே இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் யாரை பார்த்தாலும் பொட்டி கண்ணு மேலேயே தான் இருக்கும். அந்த பொட்டி மேலேயே கண் அப்படியே இருக்கும். என்ன பேசினாலும் கண்ணு பொட்டி மேலேயே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப வேல்யூ, ரொம்ப முக்கியமான இது. அப்போ அங்கே ஸ்டேஷன் நிற்கிறாரு, வச்சாச்சு, உட்காந்துருக்கு. வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. யாரும் வராங்க, உட்காடுறாங்க. சாதாரண ஆள் மாதிரி தான் உட்காந்துருக்கார். பெட்டியில் பார்த்து 15 லட்சம் பணம் இருக்குது, பொறுப்பாக அரசாங்கத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கணும், அது இருக்குது. அப்படி எந்த விதமான பாதுகாப்புலாம் இல்லை, உட்காந்துருக்காருன்னு வச்சுக்குவோம். திடீர்னு பார்க்குறாரு ஜன்னல் வழியா, ரொம்ப நாளைக்கு முன்னால் அவரோட ஒன்றா படித்த கல்லூரி ஃப்ரெண்டு, அடடே என்ன இங்கே உட்காந்துருக்கிறேன், எந்த ஊருக்கு போகிற அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறார், டெல்லி வரைக்கும் போகிறேன். அப்படியா, உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தப்பா, பார்க்கலப்பா, ஒரு நிமிஷம் இறங்கி வாப்பா, ஒரு டீ சாப்பிட்லாம், ஒரு காஃபி சாப்பிட்லாம், இறங்கி வா அப்படிங்கிற. பொட்டி கீழே இருக்குங்க, பொட்டி இருக்குது அப்படி. அது எங்கே போகுது? எய்த்தாப்பில் இருக்கட்ட சொல்லிட்டு வா. எய்த்தாப்பில் இருக்கட்ட சொல்லிட்டு வர பொட்டியாது? எய்த்தாப்பில் இருக்கவர்கிட்ட, சார் இது நிறைய 10-15 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன், இந்த பொட்டி இங்கே இருக்குது, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்கன்னா, நீங்கள் போயிட்டு நிதானமாக வாங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்
அவன் பத்திரமும் பார்த்துக்குவான், ஆனா ஆள் இருக்க மாட்டான். இறங்கி வர சார், இறங்கி வர, இறங்க மாட்டார், இறங்க மாட்டார். என்ன காரணத்தை முன்னே ஒரு சாதாரண அரசாங்க ஊழியன் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி நிமித்தமாக போகிற போது அரசாங்க ஊழியன் பயணத்தின் போது தன்னிடம் தரப்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளிலே தன்னுடைய கவனம் முழுவதையும் செலுத்தி இருக்கிற பொழுது வழியிலே நிகழ்கிற 1-2 டிஸ்ட்ராக்ஷன் கவன குறைவுக்காக இழுக்கிறதுல மயங்கி போவாரா? போவாரா? மணிவாசகர் போயிருக்கிறாரு, மணிவாசகர் போயிருக்கிறாரு. அரசாங்க கஜாவில இருந்து அவ்வளவு பொற்காசு குதிரைகளை வாங்கணும்னு எடுத்துக்கிட்டு போகிறார். இவர் பொறுப்புல அந்த பணம் போகுது. கவனம் அங்கெங்க போகலாமா? வழியில நிறைய காவலாளிகள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். இருந்த போதும் கூட என்ன ஜாகிரதையா இருக்கணும். அந்த பணத்தை பத்திரமா கொண்டு செல்வதில் யாருக்கு பொறுப்பு? அவருக்கு தானே பொறுப்பு. கவனம் செதறலாமா? எங்கேயாவது செதறுமா கவனம்? ரொம்ப ஈஸியா போயிட்டாரு, ரொம்ப சாதாரணமா போயிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற இந்த பணம் மதிப்பு மிக உயர்ந்ததுன்னு தெரிஞ்சு, அதனுடைய பணி மிக உயர்ந்ததுன்னு தெரிஞ்சு, அந்த காரணத்தினாலே தான் இருக்க தோணும். ஆனால் இப்ப தன்னை அழைத்த ஒருவர் இந்த பணியை காட்டிலும் இந்த பொருளை காட்டிலும் மிக உயர்ந்த வேல்யூ உடையது, மதிப்புடையதுன்னு நினைக்கிற பொழுது இதை பொருட்படுத்தாமல் விட்டு சென்று விடுகிற நிலை அவருக்கு வந்திருக்கிறது. அப்ப அவர் எடுத்து சென்ற அந்த பணத்தை காட்டிலும் இந்த பணியை காட்டிலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு. இல்லைன்னா போவார சார்? ஒரு சாதாரண ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையாது செய்வாங்களா? அந்த மாதிரி போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. என்ன ஒரு சமாச்சாரம்னு கேட்டா, கூட வந்தவங்க கிட்ட கூட சொல்லலை எங்க போறேன்ட்டு. அவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டார். ஏதோ ஒரு சத்தம் கடிச்சு, என்னவோ சத்தம் கடிச்சு, அவ்வளவுதான். அது என்னவோ தெரியல, இவரை ஈர்த்து அழைக்கின்ற குருநாதருடைய குரல் போல ஒலிச்சது அவருக்கு. எங்க போயிட்டு இருக்க, இங்க வா அப்படின்னு சொல்லுவத ஒரு குரல் போல அவருக்கு ஒலித்தது. உடனே இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு, இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. யார் வந்தாலும் இந்த பொட்டியை விட்டு நம்ம போக மாட்டோம், யார் வந்தாலும் போக மாட்டோம், பொட்டியை பார்த்துட்டு இருப்போம். எதிர்பாராம பார்க்கிறோம், ஜன்னல் வழியா பார்க்கிறோம். நம்ம பேர பையன் ஒருத்தன், நம்ம பேரை எப்படி அங்க வந்தான்னு தெரியல, என்ன வழி அனுப்ப வந்தவங்க போல இருக்கு. அவங்க இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க, எல்லாருக்கும் டாட்டா சொல்லியாச்சு. பார்த்தா அந்த பையன் மட்டும் தனியா போறான், இந்த குழந்தை மட்டும் 4-5 வயசு இருக்கு, நடந்து போகுது. எப்படிங்க இருக்கும் அவருக்கு? பொட்டிக்கு ஆபத்துக்கு வராது, உடனே வண்டியில கீழே இறங்கிடுவாரு. எங்க போகுது குழந்தை? ட்ரெயின்ல வந்துருச்சு, கூட வந்தவங்க எங்க அப்படின்னு போயிட்டு வரா இல்லையா? அதுபோல தன்னுடைய உயிருக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய குருநாதர் அழைக்கிறார்னு எல்லாமே மறந்து போச்சு அவருக்கு, எல்லாமே மறந்து போச்சு. எதுக்கு வந்தேனே ஞாபகம் இல்லை. காவலாளி அனுப்பிச்சு, அரசு அனுப்பிச்சு குதிரை எங்கன்னு கேட்டு வந்த உடனே சாமிகிட்ட கேட்கிறாங்க, குதிரை எங்கன்னு கேட்கிறாரு. எந்த குதிரைங்கிறாரு. எந்த குதிரை அப்படிங்கிறாரு. நீங்க பணம் எடுத்துட்டு வந்தீங்களே, வாங்குறதுக்காக எடுத்துட்டு வந்தீங்களே, அந்த குதிரை நான் எப்ப எடுத்துட்டு வந்தேன்னாரு. எல்லாமே போயிருச்சு, எல்லாமே நினைவு முழுக்க சிவத்திடம் போயிடுச்சு, அந்த குருநாதர்கிட்ட போயிடுச்சு. அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப அவருக்கு நீண்ட நேரம் பிடித்தது. அவர் தீட்சை கொடுத்து ஆட்கொண்டு அங்கே இருந்து போற்றி சொல்லிட்டு அங்க இருந்த அந்த காலத்தில் திரும்பவும் அவருக்கு உலக நினைவு வருவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்து விட்டது. ரொம்ப நாள் பொறுமையா காத்துட்டு இருந்ததுதான் எங்கய்யா குதிரை கேட்டு வைப்போன்னு
அங்க உட்கார்ந்துருக்காரு, சாமி கும்பிட்டுட்டு இருக்காருன்னா வந்து சரி சாமி கும்பிட்றாருன்னா கும்பிட்டுட்டு வந்துடுவார். குதிரை வாங்கறதுக்கு முன்னாடி நல்ல குதிரையா கிடைக்கணும்னு சாமி வென்றார் போல இருக்குன்னு பாண்டி அவன் லெவலுக்கு தானே அவன் நினைப்பான். அங்க போய் பார்க்கிறார். பார்த்த உடனேயே பெருமானை குருந்தவரத்து அடியில காண்போம்னு நினைக்க கூட இல்லை. உள்ளம் சொல்லுது ஏத்தாப்புலதான் சிவம் இருக்குதுன்னு சொல்லுகிறது. நல்லது, கவனமா கேட்கணும். சிவத்தை தரிசனம் செய்கிற பொழுது பிரபஞ்சம் மறைந்து விடும், இருக்காது, இருக்கவே இருக்காது. நமக்கு கூட பூஜை செய்யும் பொழுது பிரபஞ்சம் மறைஞ்சு போகணும். அந்த மூர்த்தத்தை பார்த்து அங்கே செய்கிற பொழுது பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு பொழுது பிரபஞ்ச லௌகிக விஷயங்கள் அத்தனையும் மறந்து போயிடும். வெறும் ஒரு பூஜைக்கே லௌகீகமாக செய்யப்படுகிற ஒரு பூஜைக்கே லௌகீகம் மறந்து போகணும் அப்படின்னு சொன்னா, எய்தாப்புல சாட்சாத் சிவபெருமானே வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா பிரபஞ்சம் எங்கேயாவது தெரியுமா? இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நிகழ்கிறது பெருமானுக்கு. அப்ப அவரு வந்து பெருமான் அந்த தரிசனத்தை காட்டிவிட்டு அவருக்கு எல்லா விதமான தீட்சைகளையும் செய்துவிட்டு வேறொரு திறத்தை காட்டிவிட்டு தில்லைக்கு வந்துரு அப்படின்ட்டு போயிட்டார். பெருமான் இருக்கிற பொழுது இந்த பொற்றித்திரகல் என்கிற ஒரு வாழ்த்தை சொன்னாரே தவிர பெருமான்கிட்ட எந்த விண்ணப்பமோ எதுவுமோ செய்யல, எதுவுமே செய்யல. சாமி என்னை கூட்டிட்டு போங்க, சாமி நீங்க தில்லையில உங்களை எங்க வந்து பார்க்கறது, அட்ரஸே கொடுக்காம போறீங்களே, எங்க பார்க்கறது, இதெல்லாம் கேட்டிருக்கணும். சொல்றேன்ல, இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் முக்கியமான ஒரு சரி அப்ப நாம வந்து சென்னையில சந்திப்போம் அப்படின்னு ஒருத்தர் திருச்சியில சொன்னா, அவரு என்னை சந்திக்க ஆர்வமா இருக்கிறவர் உடனே என்ன கேட்பாரு, சென்னையில உங்களை எங்கெங்கயா சந்திக்கிறது, சென்னைக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. சென்னையில உங்களை எங்கேயா சந்திக்கிறது, ஐசிஎஃப் வந்தா பார்க்கலாமா கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி கேட்டிருக்கணும் இல்லையா? கேட்கல. அப்ப இவருக்கு அந்த பெருமான் சென்ற பிறகு பெருமானுடைய அந்த அனுபவம் கிட்டி பெருமானிடம் ஏற்படுகிற அந்த அனுபவங்கள் எல்லாமே இவர் நினைத்து பார்க்கிற பொழுது இவருக்கு அது செய்திருக்கலாமே, இது செய்திருக்கலாமே, ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு 2 பூவை பறிச்சு கொண்டு போட்டிருக்கலாமே அந்த பாதத்துக்கு. பாதமே இருக்குது, எவ்வளவு தூரம் பூஜை பண்ணியிருப்போம், இப்ப திருப்பாதமே இருக்கு, ஓடி போய் 2 பூவை பறிச்சுட்டு வந்து அந்த பாதங்களுக்கு போட்டிருந்தேன்னா அது ஏன் செய்யல நானு என்று யோசிக்கிறேன். பரவுவார் இமையோர்கள் பாடுபனால் வேகம், குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல், உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானே, பரவுவார் இமையோர்கள் பாடுபன நாள் வேதம், குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல், உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானே. இமையோர்கள் பரவுகின்றார்கள்.
அவர்களுக்கு நல்லா தெரியும். மாணவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான்னு முந்தின பாட்டில் தான் சொன்னார். இமையோர்கள் பரவுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால், சிவபெருமான் எதை கேட்டாலும் இல்லை என்று தருகின்றவன். எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாது. இதை தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டான். எதை போய் கேட்டாலும் உடனே மனசு இழகிறோம். அவருக்கு மனசு இழகிறோம். சிவபெருமானுக்கு, சாமி எனக்கு இது வேணும், போ கொடுக்குறேன், போ எடுத்துக்கோ. சாமி எனக்கு இது வேணும், இப்போதான் வாங்கிட்டு போன, அதுக்குள்ள வரிய அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். வாங்கிக்க, இதையும் வாங்கிக்கன்னு கொடுப்பார். இமையவர்கள் கேட்கிறதே தான் வேலை. இமையவர்களுக்கு எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாமி ப்ரமோஷன் கொடு, சாமி இன்கிரிமெண்ட் கொடு, இப்படி எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதம். 4 வேதங்கள் எப்பொழுதும் துதி செய்து கொண்டே இருக்கின்றன. வேத கோஷங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. 4 வேதங்களும் சிவபெருமானை துதி செய்து கொண்டே இருக்கின்றன, பாடிக்கொண்டே இருக்கின்றன. பாடுவன 4 வேதம். குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம். வார்குழல்னா நீண்ட குழல். இந்த குறாமலரை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாட்டி இருக்கிறாளே, அவள் ஈசனுக்கு ஒரு பாகத்திலே இருக்கிறவள். கூருடையாள் ஒரு பாகம் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம். பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதம் குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம். மெய்யன்பில் விரவுவார் அடியார்கள் மேன்மேல். அடியார்கள் அன்பு மிக மிக வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். அதாவது இந்த நேரத்திலே வழிபாடு, இந்த நேரத்திலே பூசை என்று இல்லாமல் அடியார்களுக்கு கால இடையீடு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் வழிபாடு. வழிபாடு என்பது அவர்களுக்கு, அடியார்கள் எல்லாம் சிவபெருமானை நினைப்பதற்கு ஒரு நேரம், வழிபடுவதற்கு ஒரு நேரம் என்று இல்லாமல் எப்பொழுதும் சிவபெருமானை சிந்தித்துக் கொண்டே இருப்பதே வழிபாடுதான். சிவனை சிந்தையிலே நிறுத்தி செய்து கொண்டே வழிபாடுதான் அது. சிந்தையில நிறுத்தினால், எப்பொழுதும் சிவனுடைய பெருமையை பற்றி பேசினால். இப்ப நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வழிபாடு. எல்லாரும் நினைக்கிறாங்க ஐயா உட்காந்து பேசிட்டு நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நாம வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இங்கே சிந்திக்கப்படுகின்ற பொருளாக இருக்கிற மெய்ப்பொருள் சிவபெருமான். எனவே சிவபெருமானை சிந்திக்கின்ற இது தவம் என்றும் சொல்லலாம், வழிபாடு என்றும் சொல்லலாம். இது வழிபாடு. அடியார்கள் எப்பொழுதும் சிவசம்பந்தமாக சிந்திப்பார்கள். அடியார்கள் விரவுவார் மெய் அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால் மெய் அன்பு. மேம்போக்கான அன்பு இல்ல, மெய் அன்பு. மெய் என்றால் உண்மையான அன்பு. மெய் அன்பு உடையவர்கள் விரவுவார். அவர்களெல்லாம் கூடியிருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் பரவி சிவபெருமானை வழிபடுவார்கள். அது சொன்னார். எப்படிப்பட்ட அன்புன்னார்? மேன்மேல்னார். மேன்மேல். மேல்னாலே போதும். மேல் மேல, மேல மேல. மேன்மேல்னா மேல மேல, மேல மேல. தங்களுடைய அந்த பக்தி வழிபாடு என்பது மேல மேல இருக்கு மாதிரி அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கின்றார்கள். பெருமானை போற்றுகிறார்கள், பெருமானை துதி செய்கின்றார்கள், பெருமானுக்கு தோத்திரம் இசைக்கின்றார்கள், செய்கின்றார்கள். ஆனா கடைசியில கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார், ரொம்ப அற்புதமா கேட்கிறார். பெருமானே, இந்த பரவுவார் இமையோர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இமையவர்கள் எப்பொழுதும் உம்மை பரவிக்கொண்டே இருக்கிறார்கள், உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடியை கண்டு இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, கண்டதில்லை.
ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு உன்னுடைய திருவடியின் மேல் நாட்டம் இல்லை, தங்களுடைய ப்ரொமோஷன் மேலதான் நாட்டம். இல்ல, காரணம் பற்றி வருகிற பக்தி அல்ல, காரணம் பற்றி வருகின்ற அன்பு அல்ல. இவை அவர்கள் காரணம் பற்றி வானவர்கள் வாழ்த்துன்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல அவர்கள் செய்கிறார்கள். அதனால அவர்கள் திருவடியை காண முடியாது. பாடுவன நால்வேதம் உன்னுடைய திருவடியை பார்த்திருக்கிறதா என்று சொன்னா நிச்சயம் பார்க்க முடியாது. ஏன்னா அது சொல்லுலகம், அது ஜடம், அது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது அசித்து. அதனால அதுவும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறவுவாறு குழல் மடவாள் கூறுடையாள் ஒரு பாகத்தில் இருக்கிறாள் உமையே, அவனுடைய திருவடியை பார்த்திருப்பாளா என்று சொன்னால் அவளும் பார்த்திருக்க முடியாது. ஏன்னா உடம்புலயே பாதியில் இருக்கிற அவ எப்படி பார்க்கிறது? அவளும் பார்த்திருக்க முடியாது. அடியார்கள் உன்னை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், மேன்மேலும் மெய்யன்போடு வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட பார்த்தார்களா என்று சொன்னால் பார்ப்பதற்கு அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைத்துதான் தெரியவில்லை. பெருமானே, எனக்கு மட்டும் உன் திருவடியை காட்டினியே, அப்படி என்ன நான் செஞ்சிட்டேன் உனக்குன்னு கேட்கிறேன். அவர்களெல்லாம் காண முடியாது, இவர்களெல்லாம் காண முடியாது. ஆனா நான் மட்டும் காணும்படியாக வந்தீரே பெருமானே, நான் செய்த அந்த பெரும்பேறு தான் என்ன, அந்த பெருந்தவன் தான் என்ன என்று கேட்கிறார். அரவுவார் கடல் இணைகள், அரவு என்றால் சப்திக்கின்ற அந்த கடலை அணிந்த திருவடிகள், காண்பாரோ அறியானே, உன்னுடைய அந்த திருவடிகளை இவர்கள் காண்பார்களா என்று கேட்கிறார். அப்படின்னா அந்த திருவடிகளை இவர்கள் காண முடியாத அந்த திருவடியை எனக்கு குருந்தமரத்தடியிலே காட்டினீரே. குருந்தமரத்தடியிலே யாம் எளிதாக காணுமாறு, யாம் எளிதாக காணுமாறு, அது எளிதானது அல்ல, அரிதானது. ஒரு அரிய பொருள் நமக்கு மிக அரிய முயற்சியிலே கிடைத்தால் அது நாம சந்தோஷப்படலாம், அரிய முயற்சியிலே கிடைத்த அரிய பொருள். ஆனால் எளிய முயற்சியிலே அரிய பொருள் கிடைத்தது என்று சொன்னால் எவ்வாறு இந்த எளிய முயற்சிக்கு இந்த அரிய பொருள் கிட்டிற்று? அதுவும் கூப்பிட்டு காட்டுறாரு, எங்கேயோ குதிரம், இங்க வா இங்க வா இங்க வா. அதனாலதான் சொன்னார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ணப்பனி தன்னை வா. கூப்பிட்டுருக்காங்க ஐயா, சொல்றாரு, வண்ணப்பனி தன்னை வா என்ற வான் கருணை. வான்னு சொன்னாரு, எவ்வளவு பெரிய சிறப்பு. அதாவது எதமா நாய வான்னு சொல்லணுமா? அது தலைவனை பார்த்தா அந்த வாழை குறைச்சிட்டு அது தானா ஓடும். அப்படி இருக்கிற பொழுது உன்னை பார்த்துட்டு நானே ஓடி வந்திருப்பேன். ஆனா என்ன வான்னு கூப்பிட்டீரே, உங்களுக்கு என்ன பெருங்கருணை இருக்க வேண்டும் ஐயா. வண்ணப்பனி தென்னை வா என்ற வான் கருணை. வான் கருணைனாரு. அந்த கருணை கண்ணப்பனுக்கு இல்லாத கருணை. ஏன்னா கண்ணப்பனை நில்லுன்னு தான் சொன்னார், என்ன வான்னாரு. நில்லு கண்ணப்பனார், என்ன வா வா இங்க வா அப்படின்னார். நான் தழுதழுத்து கைகள் நடுங்க, உடம்பு வியர்க்க, என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் பெருமானுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அத்தனையும் பெருமானே செய்து கொண்டார். பெருமானே செய்து கொண்டார். விழுந்தது மட்டும்தான் தெரியும் இருக்கு அந்த திருவடியில, நெடுஞ்சாங்கடையா. யாருக்காவது கிட்டுமான்னு கேட்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத திருவடி, யாரும் பார்த்தது இல்லை திருவடியை. நான் பார்த்தேன், எனக்கு காட்டினார். காட்டினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பெருங்கருணை. என்னன்னு சொல்றது, எனக்கு காட்டினார். அறவுவார் கடல் இணைகள் காண்பாரோ அறியானே, அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம் பெரியானே
சிறியேனே ஆட்கொண்ட பெய்கழல் கீழ் விரையார்ந்த மலர் தூவேன் வியந்தலரேன் நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம்பெரியானே சிறியேனே ஆட்கொண்ட பெய்கடல் கீழ் விரையார்ந்த மலர் தூவேன் வியந்தலரேன் நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே அறியானே யாவர்க்கும். அது எப்படி பண்ண? யாவர்க்கும் அறியானே. ஏன்? அம்பரவா. அம்பரம் என்று சொன்னால் ஆகாசம். சித்தம்பரம், சிதாகாசம்னு பேரு. சிதம்பரம் என்ற பெயர் என்னன்னு கேட்டா சித்து அம்பரம் சிதம்பரம் சிதாகாசம். சிதாகாசம் என்று சொல்லுகிற பொழுது ஞான சித்துன ஞானம், ஞான ஆகாசம் என்று பெயர், ஞான பெருவழி என்று பெயர். பெருமானுடைய வடிவம் என்னன்னு கேட்டா ஞான பெருவழி. அதுதான் அவருடைய வடிவம், இயல்பான வடிவம். அந்த வடிவத்தில் அவர் யாவர்க்கும் அறியான். அந்த வடிவத்தில் அவன் யாவர்க்கும் அறியான், காண்பதற்கு அறியான். ஆன்மா தன்னுடைய ஆணவ மலம் முழுமையும் இழந்த பிறகு அந்த வியாபகத்திலே அது உணர வேண்டியது. அப்பொழுது கூட அது தன்னை உணராது, தன்னை சிவமாகத்தான் உணரும். அம்பரவா என்பது பரவெளி என்று சொல்லப்பெறுகின்ற சொரூப நிலை என்று பொருள். அந்த அம்பரவா நிலையிலிருந்து நமக்கு வந்த நிலை அம்பல நிலை. அம்பலம் அம்பரன்னு என்னாச்சு? ஞான ஆகாசம், பெருவெளி, ஞான பெருவெளி. ஞான பெருவெளியாக இருக்கிற அந்த ஒன்றை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஞான பெருவெளி இருக்கக்கூடிய ஒன்றை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. குருடனாக இருக்கிற ஒருவனுக்கு யானை எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கதை நீங்க கேட்டிருக்கீங்க. 4 குருடர்கள் யானையை தெரிந்து கொண்ட கதை போல. அது போல அறிவும் உடம்புடையவர்கள் ஞான பெருவழியாக இருக்கக்கூடிய சிவத்தை உணர முடியாது. அம்பரம் என்று சொன்னால் பெருவழி என்று அர்த்தம். சித்து அம்பரம் என்றால் ஞான பெருவழி என்று பெயர். சொரூபம் என்று அதற்கு பெயர். இப்ப நம்ம உதாரணமாக நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், வானத்தில் 2-3 நட்சத்திரங்கள் தெரிஞ்சுது. ஒரு நட்சத்திரம் டக்குன்னு தெரியல, 3 நட்சத்திரம் இருந்தது. இந்த 3 நட்சத்திரமும் பார்க்கறதுக்கு ஒரு வினோதமா இருந்தது. கூப்பிட்டு, டேய் 3 நட்சத்திரம் இருக்கு, இங்க வந்து பாரு, அது இருக்கிற முறையை பாரு அப்படின்னு கூப்பிடுகிறார். கீழே மாடிக்கு வேகமா வருகிறான். பார்த்தா 3 நட்சத்திரத்து 2 தான் இருக்கு. இந்த 3 நீங்க 2 தான் இருக்கு. 3 பார்த்தேன்டா, 2 தான் இருக்கு. 3 பார்த்தேனே, 3ஆ 2ஆ? நான் 3 பார்த்தேன். கொஞ்சம் இருங்க வரேன். எங்கடா போறேன்? இதை இருங்க வரேன். வேகமா போனா 4 செல்லு டார்ச் எடுத்துட்டு வந்தான். 4 செல்லு டார்ச் எடுத்துட்டு வந்தான். என்னடா பண்றேன்னா, நீங்க பார்த்த நட்சத்திரம் எங்க போச்சுன்னு டார்ச் லைட் அடிச்சு பாக்குறேன்னா நடக்குமா? டார்ச் லைட் வெளிச்சம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் தான் போகும். அதுக்கப்புறம் அந்த வெளிக்கு போகுமா, அந்த வெளியில போகுமா இந்த பார்வை? அதுபோல நம்முடைய அறிவு எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் தான் போகும். சொரூபமாக இருக்கக்கூடிய பரவலிக்கு நம்முடைய அறிவு எட்டவே எட்டாது.
இந்த சொரூபங்கிற பரவெளிய எப்படி ஹவு கேன் வி இமேஜின் அப்படின்னு கேட்டா, நட்சத்திரத்தை டார்ச் லைட் அடிச்சு பார்க்கிற மாதிரி அப்படி வச்சுக்கங்களேன். அப்ப இவங்களுக்கு தெரியுது இது எப்படி இம்பாசிபிள்ங்கிறதுன்னு தெரியுது. எனவே அவன் எப்படிப்பட்டவன் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளவனும் அம்பரவன், அம்பரன், சிதம்பரம், சிதம்பரன், அம்பரன். சார் அம்பரனா இருக்கிறார் சார், அவரு பெருவழியாக இருக்கிறார், சொரூப நிலையிலே காண முடியாத அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறார். அப்ப உடனே நம்ம என்ன கேட்போம் அவனுக்கு, அதனால யாருக்கு சார் பிரயோஜனம்னு, அதனால யாருக்கு பயன், என்ன பயன் பெற்றுவிட முடியும்? சாமி சொல்லுகிறார், அம்பரனாக இருக்கிறவன் அம்பலத்துக்கு வந்தால்தான் மானிடருக்கு பயன்பெறுவான். அப்படி அம்பரனாக இருக்கிறவன் அம்பலத்துக்கு வந்தான், அப்பத்தான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்கிறது அம்பலமாகும். அதனாலதான் அதுக்கு அம்பலம்னு பேரு. ஏன் அம்பலம்னு பேருன்னா அந்த உண்மை அம்பலம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் மறைஞ்சு இருந்தது, தெரியவே இல்லை, இப்பதான் அம்பலம். இப்ப சொல்றான் இல்லையா, அவன் வெளியே அவன் குட்டெல்லாம் இப்பதான் அம்பலம் ஆச்சு அப்படின்னா என்ன, வெளியில வந்துருச்சு. அதுபோல வெளியாக மறைந்து சூட்சமாக இருந்தவன் அவனுடைய நிலை இப்ப அம்பலம் ஆயிடுச்சு. அம்பலத்து எப்படி அம்பலமாச்சு அப்படின்னாரு, திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில அம்பலம் ஆயிடுச்சு. அதனால அவரு மிகப்பெரிய சூட்சமத்துல சொரூப நிலையில அவர் விளங்கினவரா இருப்பார். ஆனா எனக்கு அம்பலம் ஆயிட்டார். அம்பலம் என்றால் வெளிப்பட்ட இடம்னு அர்த்தம். அது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அம்பலம்னா மன்றுன்னு அர்த்தம், வெளிப்பட்ட இடம்னு அர்த்தம். ரொம்ப நாளா மறைஞ்சிட்டு இருந்தான், கூட்டு அம்பலம் ஆயிடுச்சு. சொல்றேன் இல்லையா, எவ்வளவு நாள் மறைஞ்சு மறைஞ்சு இருந்தார், இப்ப அம்பலம். இவர் தான் சாமி தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? மணிவாசகருக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்றாரு பாருங்க, நான் சொல்லல. அம்பலத்தியம் பெரியானேங்கிறாரு. அம்பரவா, அம்பரவான்னு சொன்னவரு அம்பரவா, அம்பலத்தியம் பெரியானே, அம்பலத்துல எனக்கு அருள் செய்த பெரியவனே. அம்பலத்துக்கு வந்ததுனால அவருடைய பெரிதான தன்மை குறைந்து விட்டதா? இல்லை, இப்பவும் பெரியவன் தான், பெரியானேன்னார். யாவர்க்கும் அம்பரவா அறியானே, யாவர்க்கும் அறியான் அம்பரவா. நமக்கு கூட அவன் அறியான்னு நம்ம பயப்பட வேண்டாம். நமக்கு அப்பப்போ அம்பலமாவான், நமக்கு அப்பப்போ அம்பலமாவான். எப்படி அம்பலமாவான்னு சொல்ல முடியாது. அந்த கருணை, அந்த கருணையில தன்னையே அம்பலப்படுத்தி கொள்வான். அப்படி அம்பலப்படுத்தி கொண்டான் எனக்கு. யாவர்க்கும் அம்பரவா எமக்கு பெரியானே, அம்பலத்து பெரியானே. இவர் அம்பலம் என்று சொல்லுவது திருப்பெருந்துறை குருந்த மரத்தடி. இந்த திருப்பெருந்துறை குருந்த மரம் தான் இவருக்கு அம்பலம், சாமிக்கு. அம்பலத்து எம் பெரியானே. மேல கேட்டார்ல, அவரெல்லாம் அடியினைகள் காண்பாரோ அப்படின்னு கேட்டார்ல, அதை இங்க சொல்லுகிறார். சிறியேனை ஆட்கொண்ட பெய்கடலுக்கு. சிறியனை ஆட்கொண்டார். பெரியானேன்னு சொல்லுகிறீர்கள். அம்பலம், அம்பலத்துல வந்தாருங்க, என்னை ஆட்கொள்வதற்காக வந்தார், என்னை ஆட்கொண்டார், என்னை ஆட்கொண்ட பெரியவர், பெரியோர். எத்துணை கருணை இருந்திருந்தால் தேடி தன்னை அம்பலப்படுத்தி கொண்டிருப்பார். அது இதுல சொல்லுவாரு, திருவாய்மூர்ல இவரு இப்படி வாணி காட்டினாரு, இவர் பின்னாடியே போயிட்டாரு வாய்மூருக்கு. மறைக்காட்டுல இருந்து திருமறைக்காட்டுல இப்படி வாணுதான் காட்டுறாரு, இப்படி இவர் பின்னாடியே போறாரு. போய் கோயிலுக்குள்ள போயிட்டார். எங்கே இருப்பிடம் தேடி எம்மை அழைத்தாருன்னாரு. நான் இருக்கிற இடம் தேடி என்னை கூப்பிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறார்.
அவரு சொன்னவர் தான். பக்கத்துல ஞானசம்பந்தர் வந்த உடனே, மறைக்க வல்லரோ தம்மை வாய்மு பிறைக்குள் செஞ்சடையார். எனக்கு வேணா மறைக்கலாம், இவருக்கு மறைப்பாரான்னு கேட்டார். மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார், இவர் பித்தரே. குழந்தை தாய்கிட்ட அம்மா கண்ணு மூடி கண்ணாமூச்சி ஆடலாமான்னு கேட்கும். இன்னும் தாய் சரிடா அப்படின்பா. இன்னும் குழந்தைகிட்ட சொல்லுவா, நீ போய் ஒளிஞ்சிக்கிறா கண்ணா, நான் தேடுறேன் உன்ன அப்படி. இல்லம்மா நீ ஒளிஞ்சிக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். நான் ஒளிஞ்சிக்க ஒளிஞ்சிக்க. அந்த ரூமுக்கு பக்கத்துல கதவுக்கு பின்னாடி தான் போயிருப்பேன். இந்த குழந்தை கண்ணை மூடிக்கிட்டு அம்மா 1 2 3 அப்படின்ட்டு உடனே வரும். அம்மா அம்மா அப்படி தேடுன்னா தேடி கண்டுபிடிக்கணும். அது என்ன கூப்பிடுறது? அம்மா. அதாவது இது என்ன எதிர்பார்க்குதுன்னா, தான் தேடி கண்டுபிடிக்க கூடாது, தானா வரணும், தானா வரணும்னு எதிர்பார்க்கு. இது என்ன பண்ணும்? அம்மா 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 அப்படிங்கும். குரல் கம்முன உடனே இது வரைக்கும் கதவுக்கு பின்னால் இருந்த தாய் இதுக்கு மேல தான் ஒழிச்சுக்க மாட்டா. உடனே ஒடி அம்மா இங்க இருக்கிறனே அப்படின்றவா. அதுக்கு மேல அவளால ஒழிச்சுக்க முடியாது. தம்மை மறைக்க வல்லரோ கேட்கிறாரு. அப்பர் வாக்கதான் சொல்றேன் நானு. தம்மை மறைக்க வல்லரோ, நீ அழுது கூப்பிட்டு பாரு, எங்கேயாவது மறைக்கிறாரா பாக்குறேன். தம்மை மறைக்க வல்லரோ வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார், இவர் பித்தரேன்னாரு. மறைக்க வல்லவர் இல்லை, வெளிப்பட்டார், தானாக வெளிப்பட்டார், அம்பலமாக வெளிப்பட்டார், எனக்கு வெளிப்பட்டார். யாராரோ பார்த்தாங்களான்னு தெரியல. திருவடிய 4 வேதம் பாடிக்கிட்டே இருக்குது, திருவடியை பார்த்துதான் தெரியல, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கு வேதம். அம்பாள் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. இமையவர்கள் கிட்ட கூட நெருங்கி இருக்க முடியாது. அடியார்கள் எல்லாம் துதித்து கொண்டே இருக்கிறார்கள், யாரும் பார்த்ததா தெரியல. குதிரை வாங்க போன கூப்பிட்டு காட்டுறாரு, பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அப்படி என்ன செஞ்சுட்டேன்? எனக்கு அவர் அம்பரன் இல்ல, அம்பலவன். யாவர்க்கும் அறியானே அம்பரவா அம்பலத்தியம் பெரியானே. சிவபெருமானுடைய ஒரு தன்மையே என்னன்னா, அவரு அந்த அந்த என்ன சொல்றது, the personalized approach, the personalized approach அப்படிங்கிற பொழுது அவரவருக்கு உரிய முறையில அவரவருக்கு உரிய நிலையில அந்த இன்டிமசியை ஏற்படுத்தி கொள்வான். இப்ப ஒருத்தருக்கு எனக்கு அவர் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அணுகுமுறை இன்னொருத்தருக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேற மாதிரியான அணுகுமுறை நெருக்கம் வச்சிருப்பான், எப்படின்னு தெரியாது. But never forget, he is always watching you. அவனுடைய எப்ப அவனுடைய பரிவிக்குள்ள போயிட்டோமோ அப்பவே அவனுடைய பார்வையிலிருந்து நாம விலகுவதே இல்லை. அவன் பார்வை நம்ம மேல இருக்கா இல்லையா நமக்கு சந்தேகம் வேணாம். he is continuously watching, பார்த்து கொண்டேதான். என்னப்பா என்னை கவனிக்கலையான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கவனிச்சிட்டு இருக்கேன்ப்பா, நீதான் என்னை கவனிக்காம ரொம்ப நாளியா இருக்கிற. எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார், கவனித்துக் கொண்டே இருப்பார். அதுவும் இல்லாம அந்த அந்த என்ன சொல்லுகிறது, அதனாலதான் அவருக்கு முகங்கள் 1000 முகங்கள். ஏன் 1000 முகம் 10,000 முகம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நீங்க எப்படி அவரை உணர்கிறீர்கள், நீங்க உங்களுக்கு எப்படி அவர் உணரப்படுகிறார், உங்களுக்கு எப்படி உணர்வை தருகிறாருங்கிறது யூனிக்கா இருக்கும். அது மற்றவங்களுக்கு மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு என் மாதிரி, உங்களுக்கு உங்க மாதிரி, அவரவர்களுக்கு உரிய முறையில அந்தந்த முறையில தான் அந்த அனுபவம் இருக்குமே தவிர ஏக்கு என்ன அனுபவமோ அதுதான் பிக்கு அனுபவம் கிடையாது, இல்லவே இல்லை. உணர்கின்ற முறையாகட்டும் உணரப்படுகின்ற முறையாகட்டும் ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே வித்தியாசமாக இருக்கிறது.
நாம எளிதா சொல்லிடுறோம் அது பேரானந்தம், ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுன்னு. ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரே நிலையில இருப்பவை அல்ல. அவை அது ஒரே நிலையில் இருப்பவை அல்லங்கிறது அந்த உயிர் இந்த உடம்பை பெற்ற உடனே ஹவ் இட் பிஹேவ்ஸ் அப்படிங்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். இந்த உடம்புக்குள்ள பூந்த உடனே அந்த உடம்பு எல்லாரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்றோமா அப்படின்னு பார்க்கிற போதுதான் ஆன்மாவும் ஒரே மாதிரி டைப்ல இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதனால கிளைம் பண்றாரு சிறியேனை. பாருங்க, இந்த முந்தின பாட்டுல இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத திருவடி எனக்கு கிடைச்சது. நான் பார்த்தேன், அந்த திருவடியை பார்த்தேன்னு டிக்ளேர் பண்றார். அம்பலத்து எம் பெரியானே. அம்பலம் இருந்த இடத்துல திருப்பெருந்துறை குருந்தமரம் அப்படின்னு அர்த்தம். அம்பலத்துல நீ அம்பரவா இருக்கலாம், இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி இல்லை. எனக்கு குருந்தமரத்தடியில நீ ஆசிரியரா வந்துட்ட, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நமக்கு அரவிந்த் சிவத்துக்கு என்ன சாமி அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது, எனக்கு மெய்கண்டார் தான் சாமி, அதான் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நான் அது எப்படி இருந்தா என்ன, அது எங்க இருந்தா என்ன, அது அம்பலமா இருந்தா என்ன, எதா இருந்தா என்ன, எனக்கு இங்க அம்பலத்துல மெய்கண்டாரா வந்துருச்சு, எனக்கு இனிமே என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அத்தோட முடிஞ்சுன்னு. அதுதான் ஆன்மாவுக்கு கொடுக்கிற திருப்தி. உமாபதி சிவம் நடராஜர்கிட்ட பார்க்காத ஆனந்தத்தை மறைஞான சம்பந்தர்கிட்ட பார்த்தார். நான் சொல்றது சரித்திரம். உமாபதி சிவம் பூஜைக்கு போனவர் தானே. அப்ப நடராஜ பெருமானிடம், அம்பலத்தில் ஆடுகிற நடராஜ பெருமானிடம் பார்க்காத ஒரு தெய்வீகத்தை, தெய்வ நிலையை, கடவுள் தன்மையை மறைஞான சம்பந்தர்கிட்ட பார்த்தார். இறங்கி வந்துட்டாரு. அன்னைக்கு வந்தவர் தான் கோயில் இருந்து. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கே போலியவர், கொடி ஏறலன்னு தான் கூப்பிட்டாங்க போய். உமாபதி சிவத்தை யோசனை பண்ணி பாருங்க. நடராஜ கோயில் போயிட்டு இருக்காருங்க, இப்படி இந்த பக்கம் திண்ணையில உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர். அவருக்கு அந்த ஞானத்துல தெரிஞ்சு போச்சு, சிவத்தை தேடி எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இங்க உட்கார்ந்துருக்கு, திண்ணையில உட்கார்ந்துருக்குது, கூப்பிடுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதான் சிவம், வந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஆகையினால சிவத்தை தேடி தனியாகலாம் போக வேண்டியதில்லை. சிவத்தை பார்க்க வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கு சிவத்தை இந்த வடிவிலே அந்த வடிவிலே என்று காட்டி விடுகிறான் சிவபெருமான். அவன் அம்பலவனாக இருக்கலாம், ஆனால் அம்பலத்திலே தன்னை அம்பலப்படுத்திக் கொள்ளுவான். அம்பலம் என்று சொன்னால் நாம நடராஜர் ஆடுகிற இடம்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். எங்கே தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறானோ அது அம்பலம், அதுதான் அம்பலம். சொல்றாரு, அந்த திருவடியே எனக்கு இவங்கெல்லாம் பார்க்காத திருவடி எனக்கு அம்பலத்துல குருந்தமரத்தடியில வந்து காட்டினாரு. ஒரு 2 பூவை பறிச்சு போட்டிருக்க வேண்டாம், நானு பார்த்த உடனே அலறி இருக்க வேண்டாம், அலறி இருக்கணுமே அந்த திருவடியை பார்த்தோம். கொண்ட பெய்கடல் கீழ் விரையார்ந்த மலர் தூவேன். எந்த திருவடி பூசைக்குன்னு நினைத்து கொண்டிருக்கோமோ அதே திருவடி கிடைக்கிற பொழுது பூசையை செய்து விடும். விரையார்ந்த மலர் தூவேன் வியந்து அலறேன். பார்க்கக்கூடாத, கிடைக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய இல்லைங்களா. நம்ம ஒருத்தர் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அவர் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டார். நாம அப்புறம் ரொம்ப பெரிதா நினைத்து கொண்டு இருக்கிறோம், ரொம்ப பெரிதா நினைச்சிருக்கோம். டக்குனு கதவை தட்டுறாங்க, திறந்த உடனே நிக்கிறாரு அவரு. அலர்வமா இல்லையா, நான் அலறி இருக்க வேணுமே, ஏன் அலறலைங்கிறார். அந்த குருந்த மரத்தடியில பார்த்த உடனே அலறி இருக்கணுமே, அலறல, பூ எடுத்து போடல, நயந்து உருகேன், கச்சிலை மாறி இருந்திருக்கிறேன். ஏன்னா அந்த எல்லையை தாண்டி நின்றது அவருடைய அந்த ஓசையும் அதிர்ச்சியும். அந்த நிலையை சொல்லுகிறார். நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறு என்னேன். எனக்கு என்ன ஆச்சு,
இந்த பெருமானுடைய திருவடியை காட்டினாரு. சாமி போறேன் நான், ரைட்டு, அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிடுறேன் சாமி உங்க திருவடிக்கு, கொஞ்சம் இருங்க சாமி. அப்படிதானே அம்பாலே பூஜை பண்றா, சாமி இருங்க நாங்க பூஜை பண்ணிடுறோம் கொஞ்ச நாள் அப்படின்னுட்டு கேட்டு. திருச்செந்தூர்ல சாமி இருக்கிறாரு. போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்திராதி தேவர்கள்லாம் போய் எல்லாரும் ஒரே என்ன நாளைக்கு போருக்கு கிளம்புறோம். ஆமா நான் சொன்னது தானே, என்கிட்ட வந்து சொல்றீங்க. இல்லை சாமி உங்களுக்கு கொஞ்சம் பூஜை பண்ணலான்னு நினைக்கிறோம், கொஞ்சம் பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன் சாமி, நீங்க உத்தரவு கொடுங்க. சாமி சிரிச்சார். சரி அப்படின்னாரு. உடனே எங்க ஒரு கோயில் அமைச்சு உடனே சாமி போறதுக்கு முன்னாடியும் பூஜை பண்ணாங்க சாமியை அங்க. அப்ப பூஜை பண்ணணுங்கிற ஆசை வந்துடும். உடனே சாமியை இங்க தாரகனை வென்று சூரபத்மனை வெல்வதற்காக சாமி நமக்காக வந்திருக்காரு. வீரபாகு தூது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, போருக்கு கிளம்ப போறார், சாமியுடைய திருவடியை பணிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு. சாமி இந்த வெற்றியில நாங்க, இந்த போர்ல நாங்க வெற்றி அடையணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. போர் பண்ண போறதே அவரு. நம்மளும் அப்படித்தானே, சாமி நான் போற காரியம் நல்லபடியா இருக்கு, அவர் தான் பண்றாரு காரியத்தை, அவர்கிட்ட போய் வெற்றி அடையணும். அது மாதிரி போய் வேண்டுகிறார்கள் அவர்கள். அது மாதிரி இந்த பெருமானிட நான் பார்த்த உடனே இதெல்லாம் செஞ்சிருக்கணுமே, ஏன் செய்யலேன்னு கேட்கிறார். அப்ப நான் இருந்த நிலை என்னன்னு கேட்டா, நான் இருந்த நிலை செத்த நிலையில இருந்தேன். சாவேன், நான் சாவேன். உணர்வு பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லாத நிலைய, பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்ட நிலையா இருந்தா பூ எங்க, தீர்த்தம் எங்க, அது வாசனா திரவங்கள் எங்கன்னு ஒன்னொன்னா தேடி கிடி கொண்டு வந்திருக்கலாம். இதை பார்த்த உடனே பிரம்ம பிடிச்சு போய் அந்த திருவடிகளை பார்த்த உடனே சாவேன், நான் சாவேனே. சாவேன் என்று சொன்னால் இனிமேலும் எனக்கு பிரபஞ்ச நிலையிலே எந்த விதமான உறவும் இல்லை. சாவேன், சாவேன். சாதல் என்பது என்னையா செத்த போன மாதிரி இருக்க, கொஞ்சமாவது உணர்வு இல்லையா உனக்குன்னு கேட்கிறான் இல்லையா? அப்ப அந்த இறந்தே போய்விட்டது உடம்பேன்னாரு. அப்ப அந்த நிலை இந்த பிரபஞ்சத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நிலை. பிரபஞ்சத்தோட தொடர்பு இருந்திருந்தா அலறி இருப்பேன், உருகி இருப்பேன், பூக்களை எடுத்து தூவி இருப்பேன். அதை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டேன். யாருப்பா உள்ளார? வெளியில எட்டி பார்க்குற ஒரு அம்மா ஓடி போய் சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார், ருத்ராட்சம் எல்லாம் போட்டிருக்கார், திருநீர்லாம் அணிஞ்சிருக்கிறார், கொஞ்சம் வயசானவரா இருக்கிறார். அப்படியா? ஓடி வர்றார். சாமி வாங்க சாமி, என்ன செய்யணும் உங்களுக்கு? இல்லைப்பா நீ எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, வழியில் பார்த்தேன், தண்ணி பந்தல்லாம் பார்த்தேன், இந்த எல்லாத்துலேயும் நாவுக்கரசு தண்ணீர் பந்தல், நாவுக்கரசு அப்படின்னு போட்டுருந்தேன். எப்போ அவங்கவுங்க இது மாதிரி ஏதாவது அறக்காரியம் பண்ணால் தாம் பேரில் செய்வாங்க, இல்லாட்டி மாமியார் பேரில் செய்வாங்க. நீ என்னப்பா இது யாரோ ஒருத்தர் பேரில் செய்கிறியேன்னு கேட்டேன். எவன் அம்மா பேரில் செய்கிறான்? யாரோ ஒருத்தர் பேர்ல சரி, பேரொரு பேர்னு ஒண்ணு வந்ததே கோபம், சரியான கோபம் வந்துருச்சு அப்போது அடிகளுக்கு. கல் மிதப்பில் மிதந்த அவருடைய பெயரோ திருநாமமோ வேறொரு பெயர், அவர் பெயரையா வேறொரு பெயர்னு சொன்னீர். வெம்மை வழி யாம் கேட்க விளம்பினீர் அப்படின்னார். யாவின் நீர் எங்குரைவீர் கேட்டார். இந்த நிறைய இருக்கு பாட்டு. ஆனா கடைசியில கிளைமேக்ஸ் என்னன்னா, கடைசியில யாவின் நீர் எங்குரைவீர்னு கேட்டார். இதுக்கு மேல தன்னை மறைக்க கூடாது, யாருன்னு கேட்டுட்டாரு. அடியாரை கேட்கிறேன். அப்ப நான் தான் இந்த சூழ நோய் அவதிப்பட்டு தட்டி அடிச்சு கூட்டு வந்தாரே ஒருத்தர் சிவபெருமான், அது நான் தான் பாடினாரு.
அது நான் தான் பாடினார். இப்ப அப்பூதி அடிகளுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நில கலங்கிட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல அவருக்கு. எப்ப யார சிவம்னு நினைச்சிருந்தோ வந்து நிக்குது, வீட்டு வாசல்ல வந்து நிக்குது, பேசுது, பேர் சொல்லி கூப்பிடுது. அவருக்கு என்ன நிலை, அவர் நிலை யார் அறிவாருன்னு கேட்டாரு. தெய்வச்சிக்கிறார் கீழே விழுந்து தரையில விழுந்து புரண்டு அவருடைய பாத கமலங்களை சிரசின் மிசை பூண்டார். காலில் விழுந்து காலை புடிச்சுக்கிட்டு கதறார். அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு. சாமி வந்திருக்கிறாங்க எங்க வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு சாமி வந்திருக்கிறாங்க, சாமி வந்திருக்கிறாங்க. அந்த நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவர் யார சிவம் நினைச்சாரு அது வந்து நிக்குது. அப்ப அந்த நிலை யாரை பார்க்கணும், எந்த குருநாதரை பார்க்கணும்னு தனக்கு ஒரு குருநாதர் வேணுமே ஏங்கிட்டு இருந்த சிவமே குருநாதரா வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுகிற பொழுது மணிவாசகருடைய நிலை எப்படி இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலன்ட்டார். சாவேன் நான் சாவேனே அப்படின்னார். அப்போ மறத்து போனதுதான் சொல்றாரு. உண்மையிலேயே எனக்கு அப்ப மறத்ததுதான். அதுக்கப்புறம் அந்த உணர்வு வரல, இந்த உலகத்தின் மேல எந்த விதமான உணர்வும் வரல. வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கு அரியபாணல், வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சே, ஊனலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான். யாருக்குமே பார்க்க முடியாத பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் இதெல்லாம் பார்க்க முடியாத பெருமான் எனக்கு அம்பலத்தில் வந்து அந்த திருவடியை காட்டினான். திருவடியை காட்டினான், அந்த திருவடியை காட்டினானே, அதுக்கு நான் துதிக்காமல் போனேனே. வேனில் வேள் மலர்கணைக்கும் வெள்ளகை செவ்வாய்க்கு கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சே, ஊடலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான். இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. இரண்டாவது பகுதியில தான் அந்த விஷயத்தை சொல்லுகிறார், வரலாற்றை தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறார். ஊடலாம் புகுந்து நின்று ஊழலாம் நின்று உருக புகுந்து ஆண்டு கொண்டான் ஆண்டான். கண் வழியாக புகுந்து ஆண்டான். கண் வழியாக போய் அது கருத்தின் வழியாக நின்று அப்படித்தானே சொல்லுவது வழக்கம். சாமி சொன்னாரு, என் உடம்பெல்லாம் கண்கள் ஆயிற்றுன்னார். என் உடம்பெல்லாம் கண்கள் ஆயிற்று. ஊனலாம் நின்று உருக, இந்த உடம்பானது கண்களாக இருந்து அவனை கண்டு கண்ணீர் சிந்தின. புகுந்து ஆண்டான், எனக்குள்ளே புகுந்து என்னை ஆண்டு கொண்ட பெருமான். அப்படி என்னை ஆண்டு கொண்ட பெருமான் இனி என்னை விட்டு பிரியான், என்னுடனேயே இருப்பான், நானும் அவனும் இனிமேல் பிரிய மாட்டோம் என்று கருதி இருக்கிற பொழுது இன்று போய், இன்று போய், இன்று போய்ங்கிறது நான் பாருங்க, இன்று போய் இல்லை அன்று போய் தான் அது. அன்று போயின்னா திருப்பெருந்துறையில வந்து அவருக்கு தரிசனம் தந்து அவருக்கு அந்த தீட்சை தந்து நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போன அன்று. ஆனா என்ன சொல்றாரு? இன்று போய். அன்றுன்னு சொல்லவே மாட்டார், இன்றுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா இன்னைக்கு தான் வந்தாரு, இன்னைக்கு தான் ஆட்கொண்டார். அது இன்னைக்கு தான் அது அவருக்கு, அது அடுத்த நாளே வரல, அவருக்கு நெக்ஸ்ட் டேயே வரல. மறந்தா தானே வரத்துக்கு அடுத்தது. நமக்கு ஏன் அடுத்த நாள் வருதுன்னா, ராத்திரி ஃபுல்லா 8 மணி நேரம் மறந்துருக்கோம், உலகத்தையே மறந்துட்டோம், நெக்ஸ்ட் டே வந்துருது. அவ்வளவுதான். நினைப்பும் இல்லை மறப்பும் இல்லை, எப்பொழுதும் அதே நினைவிலேயே இருக்கிறதுனால இன்று போய்
முனிவர் சொல்றார், கிளம்பிட்டார், நீ தில்லைக்கு வான்னு. இன்று போய் வான் உலான், வான்கிறதுக்கு ஆகாயம் மேல லோகம் அப்படி எழுதுறாங்க, இல்ல வான்கிறது ஆகாச தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம். அவர் தில்லைக்கு வாழ்ந்தான்னு சொல்லிட்டு போனாரு, அதனால தில்லையிலே உலான்னாரு. இன்று போய் வான் உலான், இன்னைக்கு போயிட்டு வான் உலான் நீ பார்க்கல, இப்ப அவ்வளவு பார்த்தல, இப்ப பாக்குறியா? பார்க்கலையா? நெஞ்சமே, அன்னைக்கு பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டிய, இன்னைக்கு பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டிய, இன்னைக்கு பார்க்கிறியா? பார்க்கலையே. அப்ப பார்த்த பொழுது நீ பேரானந்தம் அடைந்திய, பார்க்காத பொழுது உனக்கு உயிர் போய்விட வேண்டாமா? நீ எப்படி இருக்கிற என்னன்னு கேக்குற. நீ மாலா வாழ்கின்றாயே. மாலா என்று சொன்னால் வீணாக வாழ்கின்றாயே, வீண் வாழ்க்கை இது. பெருமானை காணாத அந்த நாள் நாளா? அவரை கண்ட பிறகு இன்று வான், நான் தில்லையில இருக்கிறேன், நீ வந்துரு அப்படின்னா, சாமி இங்க எனக்கு சரியான பஸ் கிடைக்காது சாமி, சரியான டிரான்ஸ்போர்ட் இல்லை, நீங்க கூட்டு போயிடுங்க சாமி, கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டு போறதை விட்டுவிட்டு அவர் சொன்னாரா தில்லைக்கு வானாரா? சரிங்க சாமின்னு இருந்தானா. ஏன் எப்படி இருக்கலாம்? ஏன் இருந்தேன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பேசி என்ன பண்றது? இருக்கும்போதே பேசியிருக்கணும். அழறாரு, கண்ணீர் விட்டு கதறுகிறார். சார் என்னன்னு நினைச்சு பார்க்கிறார். என்ன நினைப்பு அப்படின்னு கேட்டா அது எல்லாருக்குமே இருக்குது. தில்லைக்கு வான்னு சொன்னாரு, தில்லையில வா உன்னை நான் அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொல்லலையே. அங்கே என்ன நிகழுமோ, பார்த்ததுக்கு பிறகு பிறப்பு வந்து விடுமோ என்றுதான் கவலைப்படுகின்றார். அதைத்தான் அவருக்கு கவலை எல்லாம் என்னன்னா, சிவனை பார்த்த பிறகு என்ன வேலைங்க? சிவதரிசனம் வந்த பிறகு என்ன வேலை நமக்கு? அது முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே அற்பமாக தெரியும். மிக பெரிது என்று ஒன்று தெரிந்தால்தான் மற்றவை அற்பமாக தெரியும். அது மிக பெரிது என்று தெரியாத பொழுது அது மற்றதெல்லாம் அதை விட பெரிதாக தெரியும். அதைத்தான் சொல்லுகிறார். அது உலக நடையில, உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேனில் வேள் மலர்கணைக்கும் வெள்ளகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும். எத்தனை விதமான இந்த வாழ்க்கையில எதற்கெல்லாம் பதைத்து உருகி இருக்கோன்னு ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்லுகிறார். ஒரு பெண் சம்பந்தமாகவோ, அல்லது ஒரு செல்வம் சம்பந்தமாகவோ, அல்லது ஒரு புகழ் சம்பந்தமாகவோ, அல்லது பதவி சம்பந்தமாகவோ. சார் உங்களுக்குத்தான் சார் அந்த சீட்டு, எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தவர் மறுநாள் காலையில மாத்திட்டார். இப்ப எப்படி பதைத்து உருகணும்? எப்படி பதைத்து உருகும்? நேற்று வரைக்கும் நீங்க தான் சார் தலைவர், நீங்க தான் அந்த சீட்டு ஷேரிங், யாரு எந்த சீட்டு எல்லாமே நீங்க சொல்லு. திடீர்னு சொல்லிட்டு நீ தலைவர் இல்லை, நாளையில இருந்து புது தலைவர் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி அந்த ஏமாற்றம் இருக்கும் இல்லையா? ஐயோ, இதுக்கு எப்படி பதைத்து உருகும் உள்ளமானது? அட போனா போயிட்டு போகுதுயா, இது என்ன பெரிய இது அப்படின்னு இருக்குமா? இருக்காது. பதைத்து உருகும். இதுக்கெல்லாம் பதைத்து உருகுகிற இந்த உள்ளம் சிவபெருமான் நீ வா தில்லைக்குன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி பதைத்து உருகி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உதாரணமாக பெண்ணை சொல்லுகிறார், ஒரு பெண் நிலை பற்றி சொல்லுகிறார். ஒரு பெண்ணானவளுக்காக எப்படி இந்த வாழ்க்கையில பதைத்து உருகி இல்லையா? அதாவது மனைவியை பிரியாதவன், மனைவியை பிரியாதவர், மனைவியை பிரியாதவர் வடநாட்டில் இந்த கதையை சொல்வார். மனைவியே பிரியாது. அவன் மனைவி அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கா, அவன் மேல அவனுக்கு அன்புனால அன்பு, அவ்வளோ பெரிய அன்பு. அவன் ஒரு நாள் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, நான் போகவே இல்லை. ஒன்று இவன் சொல்கிறான், அவங்க அப்பா வர சொல்லி அம்மா வர சொல்லி பார்த்துட்டா போகுது,
இல்லை எல்லாரும் வர்றது கஷ்டம். இங்க நான் ஒரு நாள் அவங்க கூட அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் எனக்கு தாங்க நீங்க அப்படி. இவன் மாட்டவே மாட்டேங்கிறான். எப்படியோ வற்புறுத்தி அவ சம்மதம் வாங்கி அவங்க அப்பாவை வரவழைச்சு அவங்க அப்பாவோட ஊருக்கு கிளம்பி போயிடுவா. பகல் நேரத்தில் போனால் சாயந்தரம் வந்த உடனே இவனால மனைவியை பிரிந்ததை தாங்க முடியல. ஒரு ஊருக்கு கிளம்பிட்டேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பித்த உடனேயே இவன் அந்த மனைவியை பிரிஞ்சு அவனால் இருக்க முடியல. உடனே கிளம்புகிறான். ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. போட்டுக்காரன் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். அவங்க காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கமாக போகணும். உடனே ஆற்றை கடந்து போகிறதுக்கு பார்க்குறான். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கட்டை முதந்து வந்தது. அந்த கட்டையை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அதையே பிடிச்சி நீந்தி கையால் நீந்தி கரையோரமாக அந்த கட்டையை தூக்கி வீசிவிட்டு திரும்ப வீட்டுக்கு போகலாம். வீட்டு கதவெல்லாம் முன்புக்கு சாத்தி இருக்கு. இவனுக்கு ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது கூப்பிடுறது. சரி வீட்டுக்குள்ளே ஏறி குதிக்கலான்ட்டு அந்த வீட்டை ஒட்டி ஒரு மரம், அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரத்தினுடைய கிளை அங்கே தொங்குது. இந்த கிளையை தொங்குற கிளையை பிடிச்சி விழுத பிடிச்சி அந்த பக்கமாக போய் விழுந்தான். விழுது கையோட வந்துருச்சு. அதை தூக்கி போட்டு நின்று கதவை தட்டினான். மழை சூடு பெஞ்சிரு. கதவை பயந்துட்டாவ. அந்த மாடி கதவை திறந்து, எங்க நீங்களா, எப்படி வந்தீங்க? இல்லை இல்லை நான் என்னங்க இப்படி இந்த மழை நேரத்தில் எப்படி வந்தீங்க? இந்த மரத்தில் விழுது, அந்த விழுதை பிடிச்சதான் எப்படி ஏறினீங்க? ஏறின மரத்துல நீங்க வர்றது கஷ்டம். ஒரு விழுது தொங்குச்சு. எந்த விழுதுன்னா பார்த்தா பெரிய பாம்பு. பாம்புன்னு தெரியாம பிடிச்சி வந்து உன்னை சத்தம் கேட்டு உங்க அப்பா வந்துட்டாரு. இது எப்படி வந்தாருமா நம்ம பின்னாடியே? இல்லப்பா நான் ஆத்தை கடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை நான் கட்டையை பிடிச்சி வந்தேன். எந்த கட்டையை பிடிச்சி வந்து வாங்கன்னா ஒரு செத்த போனோம். மனைவி கேட்டா, கொஞ்ச நாள்ல வீணா போற இந்த உடம்பு மேல நீங்க வச்சிருக்கிற இந்த அன்பை பரமேஸ்வரன் மேல ஒரு துளி வச்சீங்கன்னா நீங்க தேறிடலாமே சாமி அப்படின்னா அன்னைக்கு முனிவர் ஆனவர் தான் அவரு. அவ்வளவுதான், முனிவர் ஆயிட்டார். அதைத்தான் சொல்லுகிறார். வேனில் வேள் மலர்கனைக்கும் வெள்ளகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாழ் நெஞ்சே. இது தன்னை பார்த்து சொல்லல, நம்மளை பார்த்து தான் சொல்றார். தன்னை பார்த்து சொல்ல. பாழ் நெஞ்சே நீ சிவத்துக்காக கொஞ்சம் ஏங்கினா என்ன, நான் கூட உணலாம் நின்றுக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான். இன்னைக்கு கிளம்பி போயிட்டான் சாமி. இன்னைக்கு கிளம்பி போயிட்டாரு சாமி. நீ தில்லைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்னையும் கூப்பிட்டு போவார்னு நினச்சேன். எல்லாரும் ஒவ்வொருத்தராக போனாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புனாரு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போனாரு. வானுடன் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. என்னென்னலாம் வரப்போதோ இனிமே இந்த வாழ்க்கையில உனக்கு அப்படின்னு கேட்கிறார். என்ன வரும்? வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். உன் வினைகள் எல்லாம் தீரப்போற நேரம் வந்ததுனால சிவபெருமான் வந்தாரு. வந்துட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. திரும்ப வேணா வந்தா என்ன பண்ணுவார்? ஆகையினாலே எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் எந்த நொடியிலும் ஈசனை மறவாமல் இருக்க வேண்டும். பிரிந்து சென்றவர் மீண்டும் காண்கின்ற வரைக்கும், பிரிந்து சென்றவரை மீண்டும் தரிசிக்கின்ற வரைக்கும் நினைப்பு அவரை தவிர வேற எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. போச்சுன்னா விருப்ப வெறுப்பு வந்துடும், வினை வந்துடும். சிவபெருமான் தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டார். தில்லைக்கு வான்னு சொன்னது என்ன காரணம்? ஒருவேளை தான் இன்னும் பழுக்க வேண்டும் என்று கருதி இருக்கிறாரோ இல்லையா? என்ன காரணம் பற்றி வான்னு சொன்னாரு தெரியலையே. தில்லைக்கு வான்னு சொன்னார். ஏன் அழிச்சுன்னு போயிருக்கலாம் எல்லாம். ஆனா தில்லைக்கு வான்னு சொன்னார். என்ன காரணம் பற்றி சொன்னார்? என்னுடைய தகுதி இன்னும் முழுமை பெற வேண்டும் என்பதற்காகவா அல்லது வேறு காரணம் பற்றியா? என்ன காரணம் பற்றி? திருச்செந்தூர்ல போய் கேட்கிறார், சுவாமி எனக்கு திருவடி தீட்சை கொடுங்கன்னு. திருநெல்லூருக்கு வாயம் பார்க்கலான்ட்டார்.
அங்கேயே கொடுத்தா யாராவது அவர் அடிச்சிருவாங்களா? ஏயா கொடுத்த அவருக்குன்னு கேட்பாரா? நினைந்துருகுமடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். வினை நீங்களுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரோ? எதுக்காக? கண்ணீர் விட்டு கதறுகிறார். அப்படித்தானே மணிவாசகர், நீ தில்லிக்கு வாய அப்படின்னுட்டார். தில்லிக்கு வாங்கி சொன்னது நம்ம என்ன, நெஞ்சமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, வல்வினைப்பட்டு ஆழ்ந்து விடாது, நெஞ்சமே தில்லிக்கு வான்னு சொன்னார். எந்த இடத்துலயும் வேலைக்கு போனா 1 year ப்ரொபேஷன் கொடுப்பான். அந்த 1 year ப்ரொபேஷன் நல்லிடத்தை இருந்தா தான் ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். 1 yearக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். 1 year ப்ரொபேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த 1 year பீரியட்ல 1 yearல நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. ப்ரொபேஷன் முடிஞ்சதுன்னு வச்சுங்க இல்லையா? இப்படித்தானே அந்த 1 வருஷம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் தான் பேர்ல வராதபடி. இப்ப தில்லிக்கு வந்துட்டார், ப்ரொபேஷன் பீரியடு. ஒரு விருப்பு ஒரு வினை ஒண்ணு வந்துடக்கூடாது. ஏதாவது வந்தா நீ பண்ண பிறந்துட்டு வந்துருன்றுவார், சிக்கல் வந்துடும். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, திரும்பவும் இந்த பூமியில வாழ ஆரம்பிச்சுட்ட. திருப்பெருந்துறையில வந்தவங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சல, இல்ல வாழ்கின்றாய், திரும்பவும் கண்டினியூ ஆகுது பிரபஞ்ச வாழ்க்கை. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, இது இந்த பிரபஞ்சத்து மேல எந்த தொடர்பும் இல்லாமல் பற்றறுத்த நிலையில் இருக்கிற நெஞ்சமே, திரும்பவும் வாழ ஆரம்பிச்சிட்டோமே இந்த பூமியில. வாழ்கின்ற மணி ஞானசம்பந்தர் அதான் சொல்றாரு, ஏ சாமி இத்தனை நாள் உங்களை பாடிக்கிட்டு இருந்தன, பாட்டு மெய்யாயத்துல நான் பாடினதெல்லாம் என்ன கல்லூர் பெருமனை வேண்டாம் சாமி அப்படின்னு போய் சொன்னார்ல. பயப்படுறாங்க. வாழ்கின்றாய், வாழ்க்கை தொடர ஆரம்பிச்சு, வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். ரொம்ப கவனமா இரு, வல்வினைகள் விடும். வல்வினைப்பட்டால் பிறவியில் ஆழ்ந்து விடுவாய். ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ். அந்த மாதிரியான வினைகளுக்கு பயப்படாமல் நீ வாழ வேண்டுமானால் அவனைத்தான் ஏற்ற வேண்டும். ஒருவேளை அவனை ஏற்ற மறந்தால் ஒரு நொடி மறந்தாலும் கூட வினை வந்துவிடும். அப்ப பெருமானை எந்த காலத்திலும் நினைத்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு வினை ஏறுவதில்லை. நாம வினை ஏறாமல் இருப்பதற்கு பெருமானை சிந்தித்துக் கொண்டே இருக்கிற பொழுது அந்த காலகட்டத்திலே நமக்கு எந்த வினையும் ஏறுவதில்லை, எந்த வினையும் தாக்குவதும் இல்லை. இது தெளிவு. அதனால்தான் சொல்லுகிற சூழ்வினைப்பட்டு ஆயாமேனார். பெருமானையே நினைந்து கொண்டு பெருமானுக்கே தொண்டு செய்து கொண்டு இருக்கிற பொழுது, உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ. அப்படி ஒருவேளை வினை சம்பாதித்தால் அவலக்கடல் வெள்ளத்தே, பிறவி துன்பத்திலே பிறவி கடலிலே விழுந்து விடுவாய். அதனால தில்லிக்கு வான்னு சொன்னார், திருவடியை காட்டினார். அவரு பாடுவன நால்வேதம் பரவுவார் இமையோர்கள், இவர்களெல்லாம் பார்க்காத, அந்த வேதங்கள் பார்க்க முடியாத அடியார்களெல்லாம் இன்னும் காண வேண்டும் என்று ஆர்வப்படுகின்ற அந்த திருவடியை உனக்கு காட்டினார். நீ பார்த்தாய். அந்த பார்த்த நேரத்தில் நீ உலகத்திலே தொடர்பில்லாமல் கூட இருந்தாய். ஆனால் அவரு இன்று போய் வான் உலான் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நீ இப்ப இந்த சூழ்நிலையில நீ எப்படி இருக்க வேண்டும்? சூழ்வினைப்பட்டு இந்த பிரபஞ்சத்துல எந்த நினைப்புக்கு இடம் கொடுத்துறாது நெஞ்சமே, எந்த விதமான சூழ்நிலைக்கும் இடம் கொடுத்து விடாது நெஞ்சமே. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய்னா ஆழ்ந்து விட போகின்றாய் அப்படின்னு அர்த்தம். வாழ்கின்றாய், இந்த பிரபஞ்ச வாழ்க்கை தொடருகிறது உனக்கு. வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். வல்வினைப்பட்டு நீ பெருமானை ஏத்தாத நாள் வினை கூடிய நாளாக போய்விடும். ஆகையினாலே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. அப்படி ஆழாமல், நல்லா பாருங்க, வல்வினையில் ஆழாமல் காப்பான் யாரு? சிவபெருமான். வல்வினையில் ஆழாமல் காக்கின்றவன் யாரு? சிவபெருமான். அவனை ஏத்தாதே. அவனை ஏத்தாமல், துதிக்காமல், நினைக்காமல், வழிபாடு செய்யாமல்
ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு. வினைக்கேடு சூழ்கின்றது. நினைக்காத நேரம் ஆபத்தான நேரம், நினைக்கின்ற நேரம் ஆபத்து இல்லாத நேரம். அதை சொல்லுகிறார். உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் அவல கடலாய வெள்ளத்தே நீ அப்படி செய்யவில்லை என்றாய் வீழ்கின்றாய். வீழ்கின்றாய் என்று சொன்னால் பிறப்பு வந்துவிடும், பிறவிக்கடலிலே மீண்டும் விழுந்து விடுவாய். எனவே அவர் தில்லைக்கு வா என்று சொன்ன அவருடைய ஆணையின்படி நடக்கிற நீ அவரை மறவாதே, நினைத்து கொண்டே இரு, ஏற்றி கொண்டே இரு. ஏனென்றால் மீண்டும் நீ பிரபஞ்சத்திலே விட்டு போய்விட்டார். இப்ப என்ன திரும்ப ஆரம்பிக்குமே, என்ன பண்ண பணத்தை, என்ன பண்ண குதிரை, என்ன ஆச்சு, தொடர ஆரம்பிச்சிருது. இப்பத்தான் நீ ஜாகிரதையா இருக்கணும். ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானே எத்தாதே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். அதனால ரொம்ப தெளிவா மணிவாசகர் இதில் சொல்றது, நாம் எப்பப்பெல்லாம் சிவபெருமானை சிந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வினையும் செய்வதில்லை, வினையினால் தாக்கப்படுவதும் இல்லை. இது தெள்ள தெளிவாக இதிலே தெரிகிறது என்று சொல்லி இந்த அளவிலே இந்த இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, நெஞ்சத்திற்கு அறிவுறுத்தலாக இருக்கிற இந்த பகுதியை நிறைவு செய்கின்றோம். அடியேன் எழுதிய இந்த திருவாசக புத்தகம் இங்கே இருக்கிறது. அதே போல திருவருட்பயன் என்கிற புத்தகம் எளிய உரை எழுதியிருக்கிற திருவருட்பயன் உமாபதி சிவத்தினுடைய அந்த நூல், அதற்கும் உரை எழுதியிருக்க எளிய உரை 75 ரூபாய். அதே போல பெரிய புராணத்தினுடைய அத்தனை பாடல்களுக்கும் விளக்க உரை தந்திருக்கிறேன். 4273 பாடல்கள். வேணுங்கிறவர்கள் அந்த ஞானத்திரள் பத்திரிகையில இங்க அந்த 4273 பாடல்களுக்கும் விளக்க உரை தருகின்ற USB இருக்கு. எந்த பாடலுக்கு எந்த விளக்க வேணாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே போல ஞானத்திரள் பத்திரிகையை நீங்க ரெனியூ செய்யணும், ரெனியூ செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்ளேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம்.